ஹலோ மக்களே, வெல்கம் டு கதைகளின் அரங்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில நாம கேட்க போற கதை நம்பிக்கையின் செயலை குறிக்கிற ஒரு கதையாதான் அமைஞ்சிருக்கு. வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு கிராமத்துல விவசாயி தன்னோட விளைநிலத்துல விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பகுதி பயிர்களும் இன்னொரு பகுதி மரங்களும் வச்சு வளர்த்துட்டு வந்தாரு. இந்த மரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப முதுமை அடைஞ்சு விளைநிலத்துக்கு பாதகமாவே இருந்துச்சு. இதனால பயிர்கள் சரியாவே விளைய ஆரம்பிக்கவே இல்லை, கருகிட்டே இருந்துச்சு. இதனால விவசாயி குடும்பத்துல ரொம்பவும் கஷ்டமும் ஏற்படுது. இதனால மற்ற விவசாயிடம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனையும் கேக்குறாரு. மற்ற எல்லா விவசாயமும் கிராமத்து மக்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரம் ரொம்பவே பழமை ஆயிடுச்சு, அதனால அதோட வேர்கள் எல்லாம் விளைநிலத்திலையும் ஊடுருவிடுச்சு. இதனால நிலத்துல விளையிறது ரொம்பவே கம்மியாயிரும். நீங்க இந்த மரத்தை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வித்துருங்க, அதுல வர வருமானமும் உங்களுக்கு உதவும், பயிர்களும் நல்லா விளையும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற விவசாயினுடைய ஆலோசனைப்படியும் அறிவுரைப்படியும் இந்த விவசாயி அந்த மரத்துல எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த மரப்பகுதியை எல்லாமே அழிச்சிடணும்னு முடிவுக்கு வராரு. இதனால மறுநாள் காலையில இந்த மரங்களை வெட்டுவதற்கு ஏற்பாடும் செய்யறாரு இந்த விவசாயி. மறுநாள் காலையில இந்த மரம் வெட்டுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. வெட்டுவதற்கு ஆளும் வந்துட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மரங்கள் ஒவ்வொன்னா வெட்டிட்டு இருக்கிறப்ப அங்க பக்கத்துல ஒரு பாம்பு புற்று இருந்துச்சு. அந்த பாம்பு புத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயம் ஏற்பட்டுருச்சு. அங்கிருந்து ஒரு பாம்பும் வெளியில தென்பட்டுச்சு. அதை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாமே இந்த விவசாயிடம் அதை எப்படியாவது அடிச்சு கொன்னுடுங்க, அந்த பாம்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி கூச்சலிடுறாங்க. அந்த கூச்சல் சவுண்ட் எல்லாமே கேட்ட இந்த பாம்பு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்குது. அந்த பாம்பு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த புத்துக்கு பக்கத்திலே கொஞ்சம் மறைவா அப்படியே அமர்ந்து உட்கார்ந்துருது. அப்போ இந்த விவசாயி என்ன நடந்தாலும் சரி, அது ஒரு உயிர், நான் அதை கொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால எனக்கு ஏதாவது நடந்தா கூட பரவாயில்ல, இந்த பாம்பை என்னோட நிலத்துல நான் அடிச்சு கொல்லவே மாட்டேன், அதுவும் என் கையால நான் கண்டிப்பா செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த புத்தை சுத்தி உள்ள பகுதியை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா பகுதியுமே வெட்டி அந்த மரத்தையும் விட்டுடுறாரு இந்த விவசாயி. அதுல வர காசையும் வச்சு மேற்கொண்டு தன்னோட விவசாயத்துக்கு பயன்படுத்தலான்னு எண்ணம் வச்சிருக்காரு. நாட்கள் போக போக தினமும் இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாருன்னா, அந்த பாம்புக்கு சாயந்தரத்துல பால் வைக்க ஆரம்பிச்சாரு. அந்த பாம்பும் எவ்வளவு பேர் சொல்லியும் இவரு நம்ம உயிரை காப்பாத்திருக்காரு, நாம இவருக்கு ரொம்பவே உண்மையா இருக்கணும்னு முடிவு எடுக்குது. அதே மாதிரி தினமும் இந்த பாம்புக்கு அவரு பால் வைப்பாரு. இந்த பாம்பும் அவருக்கு அவ்வளவு உண்மையாவும் இருக்குது. நாட்கள் போக போக ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னை உயிரை காப்பாத்தின அந்த பாம்பு அவருக்கு தினமும் பால் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தங்க காசை பரிசா கொடுத்துட்டே வந்துச்சு. இந்த விவசாயி அதை வச்சும் தன்னோட வியாபாரத்தை மேற்கொண்டு சிறப்பாகவும் விவசாயத்தையும் சிறப்பாகவும் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தாரு. ஒரு நாள் இவருடைய வேலை பளு காரணமாக வெளியூருக்கு போகிற சூழல் ஏற்படுது. அதனால இந்த விவசாயி தினமும் சாயந்தரம் வந்து இந்த பாம்புக்கு பால் வைக்கிறது யாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு வேலைக்காக வெளியூர் போறாரு. அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து இந்த பாம்புக்காக பால் வைக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரப்ப இந்த பாம்பு அங்கிருந்து வர மறுக்குது, பயத்துல அங்கே ஒளிஞ்சிருக்கு. இத பார்த்து கோவம் அடைஞ்சு என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த பாம்பை ஒரு கட்டையால அடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, அப்பயாவது இந்த பாலை வந்து குடிக்குமான்னு. ஆனா தன்னோட நண்பன் அன்போட ஆசையோட இந்த பாலை வைக்கிறப்ப அந்த பாம்பு அவ்வளோ அன்பா வந்து குடிச்சிட்டு அவருக்கு ஒரு தங்க காசையும் கொடுத்துட்டு போகும். ஆனா இன்னைக்கு அதை போட்டு துன்புறுத்தி இந்த பாலை குடிக்க வைக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அந்த பாம்பை. இதை பார்த்து அந்த பாம்பு வரவும் மறுக்குது. அதனால அந்த கட்டையாலேயே அந்த பாம்பை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க.
அதனால அந்த பாம்பு பயந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருது, அந்த நிலத்துக்கு பக்கத்திலேயே. மறுநாள் அந்த விவசாயி வேலை முடிஞ்சு திரும்பி வராரு. அப்போ அந்த பாம்புக்கு பால் வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க குடும்பத்துல சொல்றாங்க. நாங்க வைக்க போனோம், அந்த பாம்பு வரல, அதனால நாங்க அடிக்க ஆரம்பிச்சோம், அந்த பாம்பு அங்கிருந்து ஓடிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட நண்பனுக்கு இப்படி செஞ்ச செயலை நினைச்சு அந்த விவசாயி ரொம்பவே வருத்தப்படுறாரு. நாம எப்படியாவது போய் கூப்பிடலாம் நம்ம நண்பனன்னு சொல்லி அந்த விவசாயி அவருடைய நிலத்துக்கு வராரு. அங்க வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க எங்கேயுமே இல்ல. அவரு பக்கத்துல உள்ள நிலத்துக்கு போயும் கூப்பிட்டு பாக்குறாரு. அந்த விவசாயியோட காலடி சத்தம் கேட்டு அந்த பாம்பும் எட்டி பாக்குது. தன்னோட நண்பன் வந்ததை பார்த்து அந்த பாம்பு அங்க நின்றுட்டு இருக்கு. தன்னோட நண்பன் கூப்பிடுறாரு. அப்போ அந்த பாம்பு சொல்லுது, நான் ரொம்பவே உண்மையா இருந்தேன், ஆனா உங்க குடும்பத்துல யாரும் எனக்கு அப்படி இல்லை. இந்த உண்மைக்கு எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, எல்லாரும் என்ன அடிச்சாங்க, எனக்கு நம்பிக்கையான எண்ணமே போயிருச்சு. நான் திரும்பி உங்களுடைய நிலத்துக்கு வருவதா இல்லை, என்னை நீங்க விட்டுடுங்க, என்னைய மறந்துடுங்க. எனக்கு இவ்வளவு நாள் நீங்க பால் அளிச்சதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி அங்கிருந்து அந்த பாம்பு புறப்படுது. இந்த விவசாயி தன்னோட குடும்பத்தார் செஞ்ச செயலை நினைச்சு வருந்துறாரு. அவ்வளவு நம்பிக்கையா இருந்த அந்த பாம்பு தன்னை விட்டு பிரிஞ்சதையும் நினைச்சு துயரப்படுறாரு. இதோட இந்த கதை இங்க முடியுது. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எப்போ ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துல மாறுபட்டு போகுதோ திரும்ப அந்த நம்பிக்கை நமக்கு நிச்சயமா வரவே வராது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம யார் மேலேயாவது ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்க நம்மள ஏமாத்தினாலும் சரி, நம்பிக்கையின்மை செயலை செஞ்சாலும் சரி, நாம மீண்டும் அந்த நம்பிக்கையோட பழக முடியாது. அததான் இந்த பாம்பு தன்னோட நண்பன் கிட்டையும் சொல்லியிருக்கு. மீண்டும் அதே பழைய நம்பிக்கையோட நம்மளால இந்த நட்பை தொடர முடியாது அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே போயிருச்சு. இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். மேலும் நான் வேற ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.